தூக்கம் வருதா மது? அப்போ கீர் என்ன மது பண்ணியிருக்கணும்? அப்போ தூக்கம் வரலன்ற ஏன் மது? ஏன் அப்படி ஆகணுமா ஆகக்கூடாதா? ஹார்ன் அடிச்சிருக்கணும், 3ஆவது கீர் போட்டுருந்துருக்கணும், 30+ வந்துட்டோம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லெஃப்ட் வந்துடலாம். கிளச்சை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் போகும். நிறுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு, இல்லை வீல் சுற்றிட்டே இருக்குன்னா மெயின்டைன் பண்ணணும். போகுதா? நிறுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு, நிறுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு, நிறுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு, நிறுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு. போகலாமா? திருப்பலாம் ரோட்டுக்கு போகக்கூடாது. அப்போ இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். போகலாம். வண்டி எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். கீர் என்ன பண்ணும்? போகலாம். வண்டி நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? டக்குன்னு என்ன பண்ணணும்? மடுவு என்ன பண்ணணும்? டக்குன்னு எக்ஸேட்டரை யூஸ் பண்ணணும். வெடுக்குன்னு செகண்ட் போடணும். முன்னால் யாரும் இல்லை, நம்ம ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக ஹார்ன் அடிக்கணும் அந்த ஆட்டோக்காருக்கு. கரெக்டாக மது? இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, நீயே செய்யணுமா மது? நான் கீர் என்ன போட்டுக்கணும் மது? ஹார்ன் அடிச்சிருக்கணுமா மது? ஒரே அடி வாயிலே அடிச்சுடுவேன். என்ன லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீரு. அவர் கிராஸ் ஆகிறாரு. நேற்று அடிச்சுன்னு நினைக்கிறேன். போகலாம். நேற்று வேறு யாரும் அடித்தாங்களே. பிடிச்சி நேராக போகலாம். நடத்தி போய் மெயின் ரோடு அங்கே லெஃப்ட்டு திரும்பினா விவேகானந்தா ஸ்கூலு. அப்படியே செட்டிவாளையம் வந்துடலாம். செட்டிவாளையத்துலேயே உள்ளே வந்துடலாம். சரியா போகலாம். டக்குன்னு எக்ஸைட் மிதி, டக்குன்னு மிதி போ. 3ஆவது கீர் போடு. போகலாம். மிதி அவனுக்கெல்லாம் ஹார்ன் அடிச்சிருக்கணும். மிதி போடு. 4ஆவது கீர் போடு. நம்ம ரோட்லேயே ஓட்டு வண்டியே. அடிக்கணும். ஸ்பீட் டவுன்னா கீர் என்ன பண்ணிடணும்? போகலாம். மறக்கக்கூடாது மது.
போட்டியா? சரி குரு, ஓகே. ஸ்பீட் டவுன் ஆனால் கீர் என்ன பண்ணும்? ஓகே குரு, பாய். நேராக போயிடும். நேராக போய் மெயின் ரோட்டில் அந்த அக்கா இருப்பாங்க, அந்த அக்காவை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு 10க்கு வந்துடுவேன். பரவாயில்லையா? இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. ஏன்னா ப்ரோக்ராம் ஷெடியூல்லாம் மாறுது, ஆளுகளாக கம்மியாகிட்டு இருக்கலாம். ஆமாம், என்ன ஐடியா பண்ணிட்டு சொல்லுங்கள். அடுத்த டைமிங்னா ஆள் இல்லை. ஆமாம், ஏன்னா உங்களை பிக்கப் பண்ணிட்டு போனால் அங்கே அந்த சுவேதா இருக்குது, சுவேதாவை பிக்கப் பண்ணி அங்கேயே இறக்கி விட்ருவேன். அப்படியே ரிட்டர்ன் கூட உங்களை இறக்கி விட்ருவேன். அவ்வளோதான். சரி, நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன். டைம் எவ்வளோ? 9, ஒரு 10:05, 10:10 அந்த மாதிரி வரேன். ஆட்டக்கூடாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்கணும். பிரேக்கை விட்டுட்டு போகுதா? நம்ம ரோடு. மூணாவது போட்டுக்கணும். மடு இல்லை மது, அப்படி போடக்கூடாது மது. நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். முன்னாடி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். அவ்வளோ. அப்படியே இதை ஒட்டியே வரும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இப்படி மெதுவாக திருப்பிக்கணும். நிறுத்திட்டோம், ஃபஸ்ட்டு கியர் போடணும். நிறுத்திட்டோம், டக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டுடணும். போகலாம். கால்வாசி கால் எடுத்தால் வண்டி போகும். போட திருப்பணும். கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த ரோட்டில் தான் ஸ்டடி ஆகணும் சாமி. சரியா? மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகும். கீர் என்ன பண்ணும்? இந்த விவேகானந்தர் சிலை தெரியுமில்ல, சிலைக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு போயிடலாம். ஓகே, அந்த ரோட்டுக்கு போயிடலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடலாம். அப்படியே எக்ஸைட்டர் விட்டுறோம். லைட்டாக பிரேக்கு. கரெக்டாக லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக வரல ஏற்றுது. நிறுத்திக்கலாம்.
மடு கிளச்சை ஃபுல்லாக பிடி, நியூட்ரு பண்ணு, நியூட்ரு பண்ணும், கிளச்சை விட்டு பிரேக் மட்டும் பிடிச்சிக்கோ. ஓகே, கால் வலிக்கலையா? அப்போ இதை பண்ணியிருக்கலாம்ல. கிளச்சை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா கால் வலிக்கு சாமி. இந்த ப்ராசஸிங் பண்ணிட்டா கால் வலிக்காது. ஓகே, கொஞ்சம் நேரம் போய்க்கலாம். பிரேக் விடு, பிரேக் விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. மறுபடி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், மறுபடி நியூட்ரு பண்ணுறோம். ஆஃப் பண்ணிடுங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகும். காருக்கு எப்படி ஓட்டி காமிக்கணும்? நாங்கள் லைசன்ஸ் வாங்குறப்போ புரியல. லைசன்ஸ் வாங்குற காருக்கு எப்படி ஓட்டி காமிக்கணும்? கார் சப்ப மேட்ரு. வீடியோ என்னங்கண்ணா? வீடியோ ஓடுது, அப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இல்லை இல்லைங்க, இப்போ தான் ஒன்று. நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் நிற்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் நிற்கக்கூடாதான். போகலாம் மேடம். நேராக போகிறோம், செட்டிவாளையம் பஸ் ஸ்டாப்பு. அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தெரியுமில்ல, அதில் போய் சுற்றி வீட்டுக்குள்ளே போயிடலாம். சரியா மேடம்? உடனே அங்கே போகக்கூடாது மது, இந்த ரோட்டில் போய் தான் அப்படி போகணும். இப்போ அந்த ஸ்கார்பியோக்கார் நம்மளை கூப்பிட்டு போயிருப்பாரா? கரெக்டு தானே? நம்ம ரோட்டில் தான் வரணும். அவர் இப்படி வந்துடுவார், நீங்கள் இதில் தான் போகணும், இதில் தான் போகணும், இதில் தான் போகணும். இப்போது தான் போகலாம். பஸ்கார் ரோட்டுக்கு போகிறார் பற்றியா? போகலாம். அப்படியே லைட்டாக எக்ஸலேட்டர், செகண்ட் கியர், லைட்டாக எக்ஸலேட்டர், செகண்ட் கியர், செகண்ட் கியர். வேறு லெவல்மா, சூப்பர்மா. பட் 4th கியர் போட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். லெஃப்ட் வந்தால் அவங்க பாவம். சரியா? லைட்டாக பிரேக்கு, லைட்டாக பிரேக், அவ்வளோதான். அப்படியே போகலாம், அவ்வளோதான். போயிடலாம். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வேறு ஆப்ஷனே கிடையாது. 3வது கீர் தான். 3வது கீர். போகலாம், போகலாம், போகலாம். கிளியரா? அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போய், இன்னும் கொஞ்சம் போய், இன்னும் கொஞ்சம் போய், இன்னும் கொஞ்சம் போய். பரவாயில்ல, 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 பரவாயில்ல. நேராக போகலாம். இந்த ரோட்லேயே போனால் அவங்க ஊரை போய்கிட்டே இருக்கோம். நம்ம அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் சூரிய க்ளீன் பேக்கரி விட்டு உள்ளே வந்தோம். செகண்ட் கீ, இந்த லெஃப்ட், அந்த கார் போகிற லெஃப்ட். சரியா? அங்கே போய் திரும்புறோம். ஆமாம், அந்த டிவைடரை ஒட்டி, இந்த டிவைடர் வந்து நம்ம முதுகுக்கிட்ட வரணும். வரும்போது அப்படியே லெஃப்ட்டு திருப்பினா வண்டி போகும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வருதா? திருப்பி ஃபுல்லாக கரகரன்னு சுற்று. பட் வண்டி நின்றுட்டா என்ன பண்ணும்? டக்குன்னு கால் எடுத்தால் வண்டி என்ன ஆகும்? போகும். போயிடுச்சா? நான்லாம் இது பண்ணல. சரியா? எல்போர்டுன்னு பயந்துட்டாங்க 2 பேரும்.
சிரிக்கிறானே பற்றியா அக்கா உங்களுக்கு கேட்டுச்சா போகலாம் டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர் அக்கா நீங்கள் டூ வீலரும் பயந்தே ஓட்டிட்டு வரீங்க, அப்படி ஓட்டக்கூடாது. நம்ம ஓட்டி பழகிட்டோம்னு மைண்டில் சேவ் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் ஓட்டுவேன், நான் வெடப்பாக ஓட்டணும். மிரரில் பார்த்தேன் சரிங்களா, அது ஒரு பயத்தோடவே வண்டியை ஓட்டணும்னு நினைக்காதீங்க சரிங்களா. இதுதான் ஒரு தடவை தான் நான் பரவாயில்ல விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு திமிராக ஓட்டுங்க சரிங்களா. டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஒரு திமிராக ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு உள்ள ஆன்சர் பூரா வெளியே வரும். ஹார்ன் அடிக்கணும், ஸ்லோ பண்ணிக்கலாம் மட்டும் அவ்வளோ மறுபடி ஃபஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். அவங்க கூட அவ்வளோ அர்ஜென்ட் இல்லையா, அவங்கள்ட்ட தூக்கிட்டு போய் மீனாட்சியில் போட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அங்கே 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட்டாக போகும், பணம் 10,000 செலவாகும். எதுக்கு அவ்வளோ வேலை செய்யணும் நம்ம ஏமாடு அதுக்கு ஸ்லோ பண்ணி போய்க்கலாமா போகலாம். டக்குன்னு எக்ஸைட்டு டக்குன்னு செகண்ட் கியர் ஓடணும், டூணும். யார் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா டக்குன்னு எக்ஸைட்டை மிதிச்சுட்டு வரட்டான் அப்படின்ட்டு போயிடணும். இன்னும் தான் கியர் போட்டுருணும் போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஆகும்போதும் இதெல்லாம் உங்களுக்குலாம் அது வேலை செய்யணும். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுண்ணா, புரியாமல் இல்லைண்ணா, ஆனாலும் என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுதுண்ணா. ஏன் மடு அப்படியா மடு பேசு மடு. நீ உருன்னு யோசிச்சுட்டே இருந்தால் பதில் வராது மது. யோசிக்காமல் இங்கே இந்த சுச்சுவேஷன் ஸ்பீடு பிரேக் வருதா, பிரேக் பிடிச்சோம் கிளச்சை பிடிச்சோம் அவ்வளோதான். எதையுமே யோசிக்கக்கூடாது. வண்டி காலை எடுத்தோமா வண்டி போகட்டும் அவ்வளோதான். புரியுதா, வண்டி குழி வருது, பிரேக் பிடிச்சோம் கிளச்சை பிடிச்சோம் அப்படின்னு போயிட்டு எப்படி கார்காரன் வந்தார், அவருக்கு என்ன வழி ஒன்றும் அதைத்தான் யோசிக்கணும் இல்லையே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இன்றைக்கி போய் சாப்பாட்டில் உப்பு போடலாமா, சாம்பாரில் ரசம் வைக்கலாமா, இதெல்லாம் உங்கள் அம்மா யோசிச்சுக்குவாங்க. நம்ம போய் சாப்பிடுவோமா மட்டும் தான் யோசிக்கணும் சரியா. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச் நிறுத்திக்கலாம் ரிலாக்ஸ் மறுபடியும் ரைட் இப்போ இது போட்டுக்கலாம். ரிலாக்ஸாக இருக்குன்னா நீ தானே ரிலாக்ஸாக தாங்க நான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் எங்கே போச்சு அந்த ரிலாக்ஸு? போகலாம் மடு. கொஞ்சம் முன்னால் விடணும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முன்னால் பிரேக் விட்டால் இன்னும் கொஞ்சம் முன்னால் போகும். கிளச் அப்படியே வச்சுக்கோ, பிரேக்கை மட்டும் விடு, மறுபடியும் நிறுத்திக்கணும். மறுபடியும் பிரேக் மட்டும் விடு, வண்டி திருப்பி அவ்வளோதான். திருப்பி வரட்டா அப்படின்னு கிளம்பிடணும். மறுபடியும் திருப்பிக்கலாம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு டக்குன்னு செகண்டு, ஹார்ன் அடிக்கணும். 3 மறுபடியும் இண்டிகேட்டர் லெஃப்ட்டு, எக்ஸிலேட்ருந்து காலை எடுக்கிறோம், லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே அழகாக அப்படி ஃபீல் பண்ணி திருப்புறோம். அதுக்குள்ளே சோழியை முடிச்சு விட்டாரு, நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கியரு சரியா. போகலாம், திருப்பணும், லெஃப்ட்டு தான் திருப்பணும். போகலாம். புரியுதா, அவ்வளோ ஃபீலாக அவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸாக ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நீ பாரு வண்டியெல்லாம் ஓட்டி போடலாம், நீ ஜாலியாக ஓட்டும்போது என்னை பற்றி யோசிச்சு பார்ப்பேன் சரியா. போகலாம், டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர் ஜாலியாக அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டும்போது அன்றைக்கே அந்த அண்ணன் சொன்னார் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். நான்லாம் இப்போ என்ன தெரியுமா யோசிப்பேன், எங்கள் அப்பா எனக்கு அப்பவே சொல்லுவார், உனக்குன்னு அதெல்லாம் வரும்போது தானே உனக்கு அதோட வழியெல்லாம் தெரியும். என்ன பட்டா தாண்டா திருந்துவீங்க பாரு. ஒவ்வொரு தடவை படும்போதும் திருந்துவேன். அதே எங்கள் அப்பா அப்பவே சொன்னான்னு யோசிச்சுக்குவேன். தேடிக்கிட்டு போட்டுக்குவேன். ஹாரன் அடிச்சிருக்கணும். நீங்கள் கட்ரோடு வருது, இங்கே கட்ரோடு வருதுல்ல, ஹாரன் அடிச்சிருக்கணும்ல. நீ கீர் போகிறக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படி தாங்க. சரி, நான் எதுவுமே சொல்லலைப்பா. என்ன மடு, விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு முருகாங்கிறாரு. காது கடிச்ச உனக்கு கேட்கலையா? உள்ள விநாயகர் உட்காந்துக்கிறாரு, முருகா அப்படிங்கிறாரு ஐயரே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நீங்கள்லாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லதுக்கு இல்லை. ரைட்டில் போகணும். ஜாலியாக ஓட்டணும் மாடும், புரியுதா? அப்போ தான் அது மெயினில் பதிவும் ஆகும், அந்த ஃபீல் நல்லாவும் இருக்கும். நான் இது பேசல, சாரி சரியா.
ஹாரன் அடிச்சிருக்கணும் மடு. நம்ம ரோடு இங்கே வர கட்டுக்கு இங்கே ஹாரன் அடிச்சுட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அப்போ நம்மளும் என்ன பண்ணிருக்கோம், ஹாரன் அடிச்சு தான் வந்துருக்கோம். கரெக்டாக டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு செகண்டு, அவ்வளோதான். டக்குன்னு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி அதளவு போகும். போகுதா அந்த டக்கு. ஓகே, மறுபடியும் எக்ஸைட் விட்டுறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கேட்டு வாசலுக்கே போயிடும். மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போயிடும். டக்கு, அந்த டக்கு சரியா. மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு எடுத்துக்கலாம்.